அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. இந்த வீக் வந்து நம்ம ரீசனிங்கில் சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கான மோட்டிவேஷன் என்னென்னா, வாழ்வின் ஒவ்வொரு முறையும் உங்களை தூக்கி எறிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், அவர்கள் தான் உங்களை முளைக்க செய்தவர்கள் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வேணாம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி இல்லை பர்சனலாகவே பிரச்சனை இருந்தாலும் அது தூக்கி எறிஞ்சவங்களுக்குலாம் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறதும், அதுக்கடுத்து நம்மளை செல்ஃபை கேர் பண்ணிக்கிறதும், அடுத்து நம்மளோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்குமே, நல்ல நிலைமைக்கு மாறுறதுக்குமே அவர்கள் தான் உங்களுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க. உங்களை முளைக்க செய்தவர், அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஸோ எந்த இதுலேயும் டீமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. எல்லாமே ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம ஃபார்வேர்டில் போயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் சம் பார்த்திங்கன்னா, கழித்தல் குறியை பெருக்கலாகவும் அப்படின்னு சொல்லிட்டு சில சிம்பிள்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. கழித்தலை பெருக்கலாகவும், பெருக்கலை கூட்டலாகவும், கூட்டலை வகுத்தலாகவும், வகுத்தலை வந்து கழித்தலாகவும் எடுத்துக்கொண்டால் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த நம்பர்ஸ் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம டேரெக்டாக வந்து எழுதிடலாம். இப்போ 14 கழித்தலுக்கு பதிலாக பெருக்கல் 10, அதுக்கடுத்து என்னது பெருக்கல் பதிலாக கூட்டல் 4, வகுத்தலுக்கு பதிலாக கழித்தல் 16, கூட்டலுக்கு பதிலாக என்னது வகுத்தல் எடுப்போமா. ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி போவோம். போர்ட் மாஸ் படி போனால் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும் ஆன்சர். அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். மல்டிபிள் பண்ணும்போது 140ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அடிஷன் கூட்டல், அப்போது 144 கிடைக்கும். இதை -2 பண்ணோன்னா நம்மளுக்கு வேல்யூ 142 கிடைக்கும். 142 தான் ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 9 நீலம், 4 மஞ்சள், 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன எனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3மே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் கனசதுரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆரஞ்சு பார்த்திங்கன்னா 8, மஞ்சள் பார்த்திங்கன்னா 4. விகிதம் பொறுத்தளவுக்கு ஒரே நம்பரால் மல்டிபிள் ஆகணும், இல்லைன்னா ஒரே நம்பரால் டிவைட் ஆகணும். அப்படி பார்க்கும்போது இது ரெண்டையும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 2:1ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடுது, ஆப்ஷன் டி. இருந்தாலும் அடுத்தடுத்தது கண்டுபிடிப்போம். பச்சை மற்றும் நீல கனசதுரங்கள் வேணும். பச்சை என்ன வேல்யூ, பச்சை வந்து 3, நீலம் நீலம் வந்து 9. இது ரெண்டையும் வந்து நம்ம சேம் நம்பரால் டிவைட் பண்ணோம்னா 1:3ன்னு கிடைக்கும். பார்த்திங்கன்னா பிக்கு 1:3. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு வண்ணத்தை மற்றொரு வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்கள் காணலாம். ஒரு வண்ணத்தை மொத்தம் எத்தனை வண்ணங்கள் இருக்குது, 4 வண்ணங்கள். மற்றொரு வண்ணங்களை ஒப்பிடும்போது ஒவ்வொன்றையும் 3 தடவை ஒப்பிடுவோமா. இப்போ ஃபஸ்ட்டு 3 பச்சை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பச்சையை நீலத்து கூடயும் மஞ்சள் கூடயும் ஆரஞ்சு கூடயும் அப்படி ஒப்பிடும்போது 3 தடவை 4 கலர்ஸ்க்குமே ஒப்பிட்டோம்னா நம்மளுக்கு விகிதம் என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா 12ன்னு கிடைக்கும். இது விகிதம் தான். அப்போ பார்த்திங்கன்னா 12 ரேஷியோ. ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட்டு, டயக்ராம்லேருந்து கேட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த வட்ட விளக்கப்படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளது விழுக்காடு என்ன அப்படின்றாங்க. இப்போ ஒரு வட்டத்துக்கு எத்தனை டிகிரி, ஒரு வட்டன்றது எவ்வளோ டிகிரி, 360 டிகிரியை குறிக்கும். அதில் முதல் வகுப்புக்கான தேர்ச்சி அப்படின்னு கேட்குறாங்க. 360 டிகிரியில் முதல் வகுப்புக்கான தேர்ச்சி சதவீதம் என்ன, அதாவது டிகிரி என்ன, 90 டிகிரி. சதவீதம் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம 100 போட்டு ஆன்சர் கொண்டு வருவோமா. அப்போது இது ரெண்டையும் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கண்டிச்சுனா அதை 1 டைமும் 4 டைம் டிவைட் ஆகும். இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 25ன்னு கிடைக்கும். 25% தான் அந்த முதல் வகுப்பில் தேர்ச்சியானவங்க. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, அட்டவணையிலிருந்து பதிலளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2016ஆம் ஆண்டு சி கம்பெனியின் லாபம் 5 கோடி. பி கம்பெனியை ஒப்பிட்டு பார்த்து கம்பெனியின் சியின் லாப அதிகரிப்பை சதவீதமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சியோட லாபம் எவ்வளோ, 5 கோடின்னு கொடுத்துருக்காங்க. கம்பெனி பியை ஒப்பிட்டு பார்த்துட்டு கம்பெனி சியின் லாப அதிகரிப்பு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 2014 சியின் லாப சதவீதம், இங்கே பார்த்திங்கன்னா லாப சதவீதம் இங்கே கொடுத்துருக்காங்களா 35%. 2016 சிக்கு வந்து
லாப சதவீதம் 35%. 2014 பியின் லாப சதவீதம் பிக்கு வந்து 10%. பிக்கு 10%. அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க, பிஐ ஒப்பிட்டு பார்த்து கம்பெனி சியின் லாப சதவீதம் கேட்குறாங்க. பிஐ ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ரெண்டுக்கு இடையில இருக்க வித்தியாசம் சியோடது கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கு இடையில இருக்க வித்தியாசம் பார்த்திங்கன்னா 25%. ஒப்பிட்டு பார்க்கும்போது 25 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ சியின் லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா முப்பத்தி மொத்தம் 5 கோடியா சியின் லாப சதவீதம். அப்போது நம்மளுக்கு அதோட அதிகரிப்பு சதவீதம் கேட்குறாங்க, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். மொத்தம் 5 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கும்போது 25. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா 125/100 கிடைக்குமா. இதை நம்ம வந்து இதை டிவைட் பண்ணோன்னா 5/4 கிடைக்கும். இது வந்து சால்வ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 1.25 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சியின் லாப சதவீதம் 5 கோடி கிடச்சிருக்கா, அதுலேருந்து ஒப்பிட்டு பார்த்ததையும் அதிகரிப்பு சதவீதத்தில் பார்த்தோன்னா சதவீதத்துக்கு பதிலாக 100 போடுவோம். அப்படி கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு 1.25ன்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு கீழே உள்ள வட்ட விளக்க வரைபடமானது ஒரு நகரத்தின் கல்வி அறிவு பெற்ற மக்கள் பெறாத ஆண்கள் மற்றும் பெண்களை குறிக்கிறது. மொத்தம் வந்து 2,50,000 பேர் இருக்காங்க. கல்வியறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வியறிவு பெற்ற பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் எத்தனை இருக்கிறாங்க. முதல்ல மொத்த மக்கள் தொகையில் சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். அவங்கள 2 பேருக்கு வித்தியாசம் பண்ணால் மைனஸ் கண்டுபிடிச்சா அதுக்கான வித்தியாசம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு மொத்த மக்கள் தொகையில் ஆண்களோட சதவீதம் எவ்வளோ பார்ப்போம். மொத்த மக்கள் தொகை 2,50,000. ஆண்களோட சதவீதம் எவ்வளோ, ஆண்களின் சதவீதம் கல்வியறிவு பெற்ற ஆண்களுக்கும் கல்வியறிவு பெற்ற பெண்களுக்கும் உள்ள விகிதம் தான் கேட்குறாங்க. இதில் கல்வியறிவு பெற்ற ஆண்கள் எவ்வளோ, 35%. 2,50,000 35% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 87,500 கிடைக்கும். இது வந்து ஆண்கள். இப்போ பெண்கள் பார்த்திங்கன்னா 2,50,000 அவங்க கல்வியறிவு பெற்ற பெண்களின் சதவீதம் எவ்வளோ, கல்வியறிவு பெற்ற பெண்கள் வந்து 33%. இப்போது 2,50,000 33% கண்டுபிடிச்சோன்னா நம்ம வேல்யூ என்ன கிடைக்கும்னா 82,500 கிடைக்கும். அப்போது 2 பேரும் கண்டுபிடிச்சாச்சு. வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் பண்ணுவோம். பெரிய வேல்யூலேருந்து சின்ன வேல்யூவாக நம்ம மைனஸ் பண்ணுவோம். 2 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும், 5,000 கிடைக்கும். அப்போ அவங்களுக்குள்ள இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இந்த சம்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ஒரு தடவை ஓவராலாக பார்க்கும்போது. இப்போது இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கேட்ட சம். ஒரு கணக்கு கூட விடாமல் உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆனது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது எடுத்து நடத்தியிருப்போம். இப்போது ஈஸியாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு சம்முமே எடுத்து நடத்திட்டு இருக்கோம். இந்த சம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம். ஆல்ரெடி 5 நடத்திட்டேன். அதே ரிலேட்டட் மாதிரி தான் இந்த சம்மும். இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.